இருக்கு. ஸோ பெற்றோர்கள்கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்வேன். உங்கள் பெண் நல்லா வாழணுன்னா இந்த வரதட்சணை கொடுக்குறதோ இல்லை வரதட்சணை பேர் வரலைனாலும் நான் ஆசையாக கொடுக்குறேன் அதுவும் வேண்டாம். எது இருந்தாலும் உங்கள் வீட்டில், ஏன்னா பெண் கட்டி கொடுத்ததுனால உங்கள் மகள் இல்லாமல் ஆகிட முடியாது. எப்போ வேணாலும் உங்கள் வீட்டுக்கு திரும்பி வரலாம். உங்கள் மகள் தான் அவள் என்றைக்குமே இருப்பா. அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படி இல்லை பண்ணாதீங்க. இந்த மாதிரி யாராவது ஒரு முறையாவது உங்கள் பொண்ணுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படி கேட்டாக்கா அப்படி ஒரு குடும்பத்திலே உங்கள் பொண்ணு கட்டி கொடுக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது நாளைக்கு கண்டிப்பாக இது வேணும்னு அவங்க வாய் திறந்து கேட்பாங்க. ஸோ அது மட்டும் பண்ணிடாதீங்க. உங்கள் பெண் குழந்தைங்க என்றைக்குமே இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். எங்கே அவங்க போனாலும் வாழ்நாள் பூரா சந்தோஷமாக இருக்கட்டும். ஒரு 2 பெண் குழந்தைங்களுக்கு ஒரு தாயாக நான் சொல்கிறேன், என் குழந்தைங்க நாளைக்கு நான் கட்டி கொடுத்தேன்னா என் குழந்தைங்க என்றைக்குமே நான் சாகிற வரைக்கும் அவங்க என் குழந்தைங்க தான் இருப்பாங்க, என் மகள் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தருடைய மனைவியோ இல்லை இன்னொருத்தருடைய மருமகளாக இருப்பாள். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் மகள் எப்போவுமே அவள் இருப்பாள். ஒரு பிரச்சனைனா நேராக திரும்பி வரலாம். அப்படின்னா நீங்கள் உங்கள் பொண்ணுங்களுக்கு கட்டி கொடுக்கும்போது சொல்லிக் கொடுங்க. ஒரு பிரச்சனைனா இம்மீடியட்டாக வாய் திறந்து பேசுங்க.